ரெண்டு பேரும் எங்க போனாலுவ? காலையில கிளம்பிட்டாலுவ போல இருக்கு. என்ன பனி பெய்யுது, கொஞ்சம் விடிஞ்ச பிறகு போனா என்ன? மக்க மனசால வீட்டுல தூங்கி எழுந்திருக்க வேணாமா? எப்படி கிளம்பி ஓடுதுங்க பாரு. சொல்லாம கொள்ளாம போயிருக்குங்க. கைய கால மூஞ்ச கழுவுனுச்சுங்களா என்னன்னு தெரியல. இந்த இவரும் நல்லா தூங்குறாரு போல. சரி, நாம போய் குளிச்சுட்டு வந்து காலைல வந்து கும்பிட்டா ஏதோ 100-200 கொடுப்பாரு, வாங்கி வச்சுக்கலாம். மைனி இன்னும் தூங்குறாங்க போல. மைனி மைனி. யாரு இது? குட்டி சத்தம். குட்டி சத்தம் இல்ல மைனி, நான் தான் உங்க செல்ல குட்டி தங்கம். ஏண்டி அறிவு கட்டவல, விடிய காத்துல வந்து இப்படி என்னால ஈனு பல்ல கட்டிக்கிட்டு நிப்பேன். என்ன மைனி காலையிலே திட்டுறீங்க? சரி அண்ணனை சீக்கிரம் எழுப்புங்க, பொங்க காசு வாங்கிக்கிட்டு போறேன். ஏன் தங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்தா என்ன தங்கம்? இன்னும் தூங்கி கூட எழுந்திருக்கல, அதுக்குள்ள என்ன அவசரம்? இங்கனக்குள்ள தானே இருக்க, வெளியூர்ல இருந்தா வாரேன். போங்க நீங்க. காலையிலே மொத உங்க அண்ணன் கல்யாணம் விழுந்து கும்பலன்னு பார்த்தா நீங்க என்ன இப்படி பண்றீங்க? போங்க, நான் போறேன். எனக்கு காசு வேணா ஒண்ணு வேணாம். என்னமா நானும் காசு வாங்குறதுக்கு தான் வந்து நிக்கிற மாதிரி பேசுறீங்க. உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கலாம் தானே வந்தேன். சரி தங்க, கோச்சுக்காத. சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். உங்க அண்ணனை எழுப்பு. போங்க. அண்ணி திருப்பி வர்றதுக்குள்ள அண்ணன் கிட்ட ஒரு 500 ரூபாய் ஆட்டையை போட வேண்டியது. என்ன தங்கம், வந்துட்டியாமா? எல்லா வருஷம் போலயும் இப்பவும் நீ தான் முதல்ல வந்திருக்க போல. ஆமாண்ணே, அப்புறம் யார் வருவேன்? நான் தான் எப்பவும் முதல்ல உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். வா வந்து நில்லே. இருமா, மைனி வரட்டும். என்ன, முதல்ல நீ வந்து நின்னு உன் பங்குக்கு ஒரு 500 எடுத்து கொடு. அடுத்து மைனி காலில் விழுந்து அவங்க பங்குக்கு ஒரு 500 வாங்கிக்கிறேன். சரிம்மா. அம்மா ரூபா கொடுத்தாங்களா? ஆமா, உன் அம்மா தானே கொடுத்தாங்க. இந்தா 5 ரூபாய் எதுக்கு கொடுக்குறாங்க? பிள்ளைங்களா எங்கம்மா? நீ மட்டும் தனியா வந்திருக்க? வரும், பிள்ளைங்களாம் பின்னாடி வரும். முதல்ல எனக்கு கொடுனே, அப்புறம் எல்லா வீட்டுக்கு போகணும்ல, நேரம் ஆயிடுச்சு. நான் எங்கம்மா ரூபா வச்சிருக்கேன்? எல்லாம் உன் மைனிகாரி தான் வச்சிருக்கா, அவகிட்ட வாங்கிக்க. இது வேறையா? வாங்கின மாதிரி தான் மைனி. சொல்லமா தங்க, என்ன வந்தியா? ஆசீர்வாதம் வாங்கினியா? பரவ என்ன? ஆமா, ஆசீர்வாதம் வாங்க தானே வந்தாங்க. 500 ரூபாய் எடுத்து தாங்க மைனியே. இப்படி எல்லாம் வாயில கேட்டா அந்த மைனிகாரி தரமாட்டா. தங்கம், டப்புனு காலைல ஊது பட்டுன்னு பணத்தை வாங்கிடு. தங்க, என்ன இது? எதுக்கு ஏன் காலைல விழுந்துட்டு இருக்க? எழுந்துருமா மைனி. ஆசீர்வாதம் பண்ணுங்க மைனி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீங்க ஆசீர்வாதம் பண்ணாதான் நான் எழுந்திருப்பேன், இல்லைன்னா எழுந்திருக்கவே மாட்டேன் மைனி. இந்த 500 ரூபாய் பணத்துக்கு என்னென்ன பித்தலாட்டம் பண்றா பாரு. சரி, இந்தம்மா எழுந்துரு, நல்லா எழுந்துருமா. தேங்க்ஸ் மைனி, நான் வரேன். அப்புறம் இன்னும் நிறைய வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு மத்தியானத்துக்கு சாப்பிட வரேன். இன்னைக்கு என்ன மைனி, ஆடா மாடா மீனா? ஏந்தாங்க, உன் சார்பில் இன்னைக்கு எதுவும் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? வாங்கி கொடுத்தா மைனி நல்ல வாய்க்கு ருசியை சமைச்சு தரேன். என்ன மைனி, என்கிட்ட இங்க இருக்க ரூபா இந்த நீங்க கொடுத்தீங்களே 500 ரூபாய், இதை வச்சுதான் இந்த மாசம் சாமான் சட்டை எல்லாத்தையும் வாங்கணும். நான் எங்க போறது பண்ணதுக்கு? எதுவும் வாங்கி ஆக்கி வையுங்க மைனியே. அப்புறம் நான் வரேன், எனக்கு ரொம்ப நேரம் ஆகுது. காசை கையில வாங்கினது எப்படி சிட்டாட்டம் பறந்துட்டா பாரு. என்னடி தங்கம், ஆனா காசு கொடுத்தானே? கொடுத்தாரு 1000 ரூபாய் கொடுப்பான்னு பார்த்தா 500 ரூபாய் கொடுக்குது இந்த மைனி. சரி, உன் காலையில விழுந்துட கும்பிட முடியாதே. ரூபாய் எடுத்து குடிச்சிக்கிறோம். ஏடி, அம்மா கிட்ட ஏதிட்டி ரூபா? நீ எதுவும் வச்சிருந்தா கொடுத்துட்டு போயேண்டி. சும்மா நடிக்காத, படிக்கிட்ட பணம்லாம் வாங்கிருக்கேன்னு எனக்கு தெரியும். எடு சீக்கிரம். எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாலும் தெரியல. 1 ரூபாய் இவ கண்ணை மறைக்க முடியலப்பா. எப்பா எவ்வளவு வச்சிருந்தாலும் அவ்வளத்தையும் எடுத்து புடுங்கிக்கிறா. எவ்வளவு இருக்க? 3000 இருக்குடி. இந்த வாங்கி வச்சுக்க, உன் மைனிகாரி வந்துட போறா. சரி, யாருக்கிட்டையும் சொல்லாத சரியா? அம்மா கிட்ட சுத்தமா பணம் இல்ல, அவங்க எதுவுமே கொடுக்கலன்னு அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கேன். பிள்ளை வந்துச்சுன்னா கையில ஆளுக்கு 500 ரூபாய் கொடு. 5 ரூபா 10 ரூபான்னு கொடுத்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் டி, இப்பதான் சொல்லி கொடுக்குறா. வர உன் மைனிகாரி வர, பணத்தை வாங்கி உள்ள வச்சுக்கிறோம். என்ன ஆட்டா நீ எல்லாம்? ஒரு நல்ல நாள் அதுவும் பிள்ளைக்கு இந்த 1 ரூபாய் குடிக்கிறியா? எதுக்கு உனக்குலாம் இந்த வீட்டுல சோறு போடுறோம்? முதல்ல அண்ணன் கிட்ட சொல்லி உனக்கு வீட்டை விட்டு துரத்தணும். 1 ரூபாய்க்கு புண்ணியம் இல்ல. இப்பதான் ஆத்தால மாவுல நல்ல களவாணித்தனம் பண்ணாலுவ, அப்படியே கதையை மாத்திட்டாலோ பத்தியா? என்ன நடிப்பு! ரூபா கொடுத்ததை நாங்களாம் பார்க்கலன்னு நினைச்சுக்கிட்டா போல. கட்டையை அப்பதான் தூக்கி கொடுத்தது மொபைலுக்கு. என்னென்ன ஆட்டா பத்தி வச்சிருக்கேன்? இதை முதல்ல வீட்டை விட்டு துரத்துனேன். நான் வரேன். 1 ரூபாய் தருதே, 10 ரூபாய்க்கு புண்ணியம் இல்ல. ஆமா. தங்கம், அம்மா கிட்ட எப்படிமா பணம் வரும்? நாம எதுவும் கொடுத்தாதான் உண்டு. அவங்க காலில் விழுந்து கும்பிட்டு நீ எதுவும் பணம் கொடுத்துட்டு போவாம அவங்க கிட்ட போய் காசு கட்டிட்டு நிக்கிற? என்ன பழக்கம் இதெல்லாம்? அதுக்கு மேல இவரு. ஏமா, இங்க 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. சத்தி காலில் விழுந்து கும்பிடுமா. இல்லையா, வேணாம், அதெல்லாம் வேணாயா. நல்லா இருங்க. 4 கிழமையில இந்த 1 ரூபான்னு கொடுக்க கூட ஆத்தா கிட்ட வக்கல. காலில் விழுந்து கும்பிட்டு என்ன தாவறது? வேணாமையா. இப்ப யாரு காசு கேட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இந்த காசை வாங்கிக்கோ. வேணையா சாமி, வேணாம், வச்சுக்க. ஏங்க, அதான் வேணாம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன, வாங்க போலாம். என் மகனை கொடுக்க வந்தாலும் இவ வேணாம்னு தடுத்துருவா போல. சரி, பேசாம வாங்கிக்கோ. வீரப்ப கட்ட வேணாம். நீ இம்பிட்டு கட்டாயப்படுத்துறதுலதான் ஆத்த வாங்கிக்கிறேன், சரியா? சரிம்மா சரி. இந்த புள்ளைவ 2 எங்க போச்சு? ஆளையே காணோம். எங்கன்னு தெரியல. காலையில இருந்து வீடு பக்கமே வரல 2ம். சரிம்மா, நான் பண்ணையர் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன், சரியா? எம்மாடி, காப்பி கேட்டு எதுவும் போடல. பயிர் ஏறிக்கிட்டு எரிச்சல. ராத்திரியும் சரியா சாப்பிடல. இந்த போடுறேன். என்ன பிள்ளைங்களா, வாங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. ஆச்சி, சோறுலாம் நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். எங்களுக்கு காசு கொடு முதல்ல. ஏண்டி, உன் ஆத்தாக்காரையும் உங்கள் அப்பங்காரனும் இங்கே என்ன ரொக்கமாக கொடுத்து முடிச்சு வச்சிருக்காங்க? காசு கூட, காசு. வெத்தலை பக்கம் வாங்க 1 ரூபா இல்லாத இருக்கேன். காசு வேணுமா? இந்தங்கடி 10 ரூபா, ஆளுக்கு 5 ரூபா எடுத்துக்கோங்க. உன் ஆத்தா மாதிரி காசை பார்த்தது எங்கேயும் கடத்தணியில் போய் வாங்கி தின்னுக்கிட்டு நிற்காதீங்க. சேர்த்து வைங்க, சரியா? சரிங்க ஆச்சி.
ஆச்சி எங்களுக்கு காசு. அடியே தங்கங்களா, என் செல்ல குட்டிங்களா, உங்களுக்கு இல்லாதையா? ஏன் பாப்பு குட்டி வாடி தங்கம் ஆச்சுக்கிட்ட. என் செல்லத்துக்கு எவ்வளவு ரூபா வேணுமா? 500 வேணுமா 1000 வேணுமா? ஏன் பட்டு குட்டி ஆச்சியை பார்க்க வரவே மாட்டீங்களே? ஆச்சி வீட்டுக்கு வந்தா என்ன போனா என்ன? வரையில போகையில எல்லாம் ஆச்சி உங்களுக்கு ரூபா கொடுப்போம்ல. இந்தாங்க ஆளுக்கு 100 ரூபாய் தரேன், வச்சுக்கோங்க. எதுவும் காசு வேணும்னா ஆச்சிக்கிட்ட வந்து கேட்கணும். கிழவிய பாத்தியா, நமக்கு 10 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டு ஆளுக்கு 5 ரூபாய் பங்கு போட்டுங்கன்னு சொல்லிச்சு. இப்ப அவங்க 2 பேருக்கும் 100 ரூபாய். என்னடி எங்க குசு குசுன்னு சத்தம்? அதான் கொடுத்துட்டுல ரூபா, போங்க கொண்டுகிட்டு எட்டு போங்க. கிழவி உன் மண்டையை உடைச்சு மாவளுக்கு போடாம விட மாட்டேன். இரு ஒரு நாளாவது நம்மள இப்படி ஏதாவது செல்லாம கொஞ்சிருக்கா அந்த கழுவி? அதானே எப்பவும் நம்மள திட்டதே வேலையா வச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு பாட்டியா? வா நம்ம போலாம். ஆச்சி நாங்களும் அக்கா கூட போறோம், விடுங்க. இந்த வந்துட்டல, நான் என்ன செய்யறேன் எது செய்யறேன்னு பாக்குறதுக்கு. எப்ப காப்பி கேட்டேன் அதை கொண்டு வர உனக்கு இவ்வளவு நேரம்? மாட்டுல பாலை கறந்து இப்பதான் பச்சை தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும், சுட சுட கொண்டு வந்து ஊத்துறேன். என்ன பேச்செல்லாம் ஒரு திணிசா இருக்கு, பாத்துட்டாளா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். அது என்ன இவ்வளவு வஞ்சனை? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். மவ வீட்டு பிள்ளைக்கு ஒரு மாதிரியும் மவ வீட்டு பிள்ளைக்கும் ஒரு மாதிரியும் ஏன் இப்படி வஞ்சனைன்னு கேட்குறேன். ஐயோ என்கிட்ட பேர பிள்ளைகளுக்கு இந்த ஒரு வடை கொடுக்க முடியலையே இந்த வீட்டில். நானும் எதுவும் சரி நாளை கிழமை பிள்ளை வருமானு சொல்லி அங்கே இங்கன்னு கடை வாங்கி வச்சிருந்தேன். அது கொடுத்தது இவ கண்ணுக்கு உறுத்துது. ஏண்டி இந்த 2 பிள்ளைகளும் இங்கே தானே இருக்குவேன், அதுவே தான் எப்போவாச்சும் வருதுங்க போகுதுங்க. சரி அதாமனு சொல்லி அதுகளுக்கு பணம் கொடுத்தேன். அதில் உனக்கு இவ்வளவு பொறாமையா? எப்பா இந்த குடும்பத்தை கெடுக்க நீ ஒரு ஆள் போதும். இப்போ யாரும் எந்த பொறாமையும் படல. ஏன் கொடுத்தீங்க எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்கல. கொடுக்குற நீங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி கொடுக்க வேண்டியதானே? அதே இந்த பிள்ளைகளுக்கு வெறும் 10 ரூபாயை தூக்கி கொடுத்துட்டு ஆளுக்கு 5 எடுத்துக்கங்கன்னு சொல்றீங்க. தங்கமேல விட்டு பிள்ளைகளுக்கு மட்டும் 100 ரூபாய் கையில கொடுக்குறீங்க. இதுவே எப்பனாலும் வாங்கிக்கோங்க, அதுங்க எப்பயாவது தானே வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு நாளாவது இந்த பிள்ளைகளை தூக்கி கொஞ்சிருப்பீங்களா? இல்லை என் பிள்ளைகளை சாப்பிட்டியாமா என்ன பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? அந்த பிள்ளைவ முன்னாடி அந்த 2 பிள்ளைகளும் அம்மா கொஞ்சிறீங்க. பாவம் இதுங்க 2 அப்படியே வெக்கி பார்த்துட்டு போகுது. இப்படியே இருப்பாங்க. இப்ப என்னடி, இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? ஆமா என் மாவட்ட பிள்ளையோட நான் தூக்கி கொஞ்சிருந்தேன், அதுக்கு என்ன? நீ ஒரு ஆம்பளை பிள்ளைய பெற்றிருந்தா அதுக்கு எல்லாம் செஞ்சிருப்பேன், தூக்கி கொஞ்சிருப்பேன், எடுத்து வளர்த்துருப்பேன். நீ தான் 2 பொட்டையை பெற்று வச்சிருக்கிய. அது நல்ல இங்க இருந்து வாங்கி தின்னுபிட்டு நாளைக்கு இன்னொருத்த வீட்டுக்கு தானே போதே, அதுக்கு என்னத்துக்கு செய்யணும்? என்ன நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு எதுக்கு இப்படி பிரிச்சு பார்க்கணும்? எல்லாம் உங்க பேர பிள்ளைவே தானே. நாளைக்கு உங்களுக்கு எதுவும் ஒண்ணுன்னா அதுவே தானே வந்து செய்யும். எனக்கு சுத்தமா பிடிக்கலத்த சொல்லிவிட்டேன். அந்த மாதிரி தான் இந்த இவர் வந்திருக்காரு, கையில 10 ரூபா இந்தான்னு கொடுக்கல, உங்க மொபைலுக்கு மட்டும் 3000 தெரியாம கொடுக்குறீங்க. இவர் கேட்டதும் 1 ரூபா இல்லைன்னு ஆத்தால மகளும் நடிப்பு நடிச்சிட்டீங்க. இந்த மாதிரி நடிச்சு யாரதான் ஏமாத்த பாக்குறீங்கன்னு எனக்கும் தெரியல. ஆமா நான் தான் ஏமாத்துறேன் பாரு இந்த வீட்டுல. எனக்கு ஏமாத்துறது வேலை. பேசாம போவிய? இப்பதான் வந்துட்டா போலீஸ் சட்டம் கேள்வி கேட்க. வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வாரிசு பெத்து கொடுக்க துப்பு இல்ல. 4 கிழமைங்க வாய் கலராத போ. 4 கிழமையும் உங்ககிட்ட வச்சுக்க கூடாதுன்னு நான் ஒதுங்கி போறேன். இல்ல நீங்க இப்ப பண்ணதுக்கு நடக்கிறதே வேற மாதிரி இருக்கும். என்னத்த பண்ணிடுவ அப்படி வேற மாதிரி? எமட்டு புள்ளிவனா அவ்வளவு இலக்காரம். எங்க இருக்காள் அவளுக்கு என்ன? இந்த 10 ரூபா காசு தான் அவளுக்கு கிடைக்கலையே என்ன? நானும் கொடுக்கலனா அதுவும் இல்லாம தான் உன் பிள்ளைங்க நிற்கும். என்னமோ உன் ஆத்தா அப்பா ஊர்ல இருந்து வந்து கொடுக்குற மாதிரி பேசுறேன். இங்க பாருங்க, நான் பேசாம போறேன். மறுபடியும் நீங்க தான் என்னை வம்புக்கு இருக்கிறீங்க. அப்புறம் நான் எதுவும் உங்களுக்கு சொல்லிவிட்டேன், என் மேல கோவப்படக்கூடாது. என்னடி சொல்லுவேன்? அப்படி என்னத்த சொல்லுவேன்? உண்மையதானே நான் சொன்னேன். 1 ரூபாய் இருந்தாலும் 2 ரூபாய் இருந்தாலும் நான் கொடுத்தாதாண்டி உண்டு. என்ன உன் ஆத்தா அப்பா வந்து கொடுக்க போறாங்க? இல்ல உன் அண்ணன் தம்பி யாரும் வந்து செய்ய போறானுவலா? உன் வீட்டுல இருந்து வந்தா தின்னுட்டு போறதோட சரி. என் பிள்ளைகளுக்கு என் ஆத்தாப்பனுக்கு எப்ப செய்யணும்னு தெரியும், சரியா? நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல. என்னமா என் பிள்ளைகளுக்கு அதையும் இதையும் வாங்கி போட்டு உங்க சொத்தையும் அழிச்ச மாதிரில பேசுறீங்க. சும்மா ஏத்திக்கப்படிலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதுங்க. வீட்டுல யாரும் இல்ல, அடிச்சு போட்டா கூட கேட்க நாதி கிடையாது, பாத்துக்கோங்க. என்னது அடிச்சு போடுவியா? ஐயோ எங்க இருந்து வந்தது இம்மா துணிச்சலே? எங்க இருந்து வந்ததே? அடிச்சு போடுவலாமே. இந்த ஆடிக்கிட்டு நிக்கிறதுக்கு அடுத்த பொங்கலுக்கு ஆளே இல்லாத ஆக்கறனா இல்லையான்னு பாரு. ஆள் இல்லாத பண்ணிடுவியா? என்ன இவ இப்படி பேச ஆரம்பிச்சுட்ட? இவ போக்கே சரியில்லை. இந்த என் மாவகிட்ட சொல்லி அடக்கி வச்சாதான் சரி வரும். என் மாவ வந்ததும் இவளை என்ன பண்றேன்னு பாரு.